இன்று விழாநாயகன் அவரை அறிமுகம் செய்ய I request Mr. Sarunan to introduce our speaker to the audience. We welcome Dr. Harikrishnan, MD Ayurveda. So he has clinical experience in treating chronic joint disorders, skin diseases, allergies, stress, insomnia, gastric disorders and gynecological disorders since for more than 15 years. He did his UG from Jayendra Saraswati Ayurveda College, Chennai, and did PG from Trivandrum Government Ayurveda Medical College through government allotted merit seat. He is a disciple of Dr. L. Mahadevan, a famous personality in Ayurveda who is from Kanyakumari. He currently heads the clinical team of Rajashamala's Ayurveda Vaidyashalas, Besant Nagar, Chennai, and also is the research head of Heavenly Fuels Private Limited, a pioneer company manufacturing Ayurvedic medicines in Chennai. He was a noted professor in many colleges for about 10 years before he completely devoted himself into clinical practice for the past few years. A consultant in product formulations in a few companies. The research carried out in chronic kidney disease, xerostomia, female subfertility, vertigo, etc. He has addressed many forums on the importance of Ayurveda in wellness and illness. His areas of interest are pain management, allergies of skin and respiratory system, autoimmune disease spectrum, and life disorders. So இதில் நிறைய நம்மளுக்கு புரிஞ்சிருக்கு, எனக்கு புரியாத சிலது இருக்கு. So I think for the next 30 minutes we'll have the pleasure of hearing from the doctor. So welcome doctor. கேக்குதா எல்லாருக்கும்? எல்லாரும் இங்கே ஹெல்த் சம்மந்தமாக குடிக்க ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கிலீஷ் தமிழ் மிக்ஸ் பண்ணி பேசலாங்க. ஸோ 2020 அப்புறம் உலகமே மாறி போச்சு. 2020 மார்ச் கரெக்டாக சொல்லணும்னா வந்து கரோனா கோவிட் அப்படிங்கிறது 2 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க கரோனா. அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்டாங்க, அதுக்கப்புறம் பழகிடும் அப்படின்றாங்க. இப்போ நிலைமை அப்படி தான் இருக்குது. இந்த சினிமாவில் ஒரு ஜோக் மாதிரி இப்போ புதுசாக H3N2ன்றாங்க. கரோனா இல்லாட்டாலும் மாஸ்க் போடணுங்கிறாங்க. என்னன்னு பார்த்தா எல்லாருக்கும் 10 பேரில் 12 பேருக்கு இருமல் இருக்குது. ஏன்னா இருமலுடைய தாக்கம் அவ்வளோ அதிகமாக இருக்குது இப்போது சென்னையில் குறிப்பாக. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த 2000 இந்த ஆண்டர்பிரினர்ஷிப்னு நீங்கள் அந்த ஒரு ஃபோரமில் இருக்கிறதுனால ஞாபகம் வந்துச்சு. மோர் தென் 15 இயர்ஸே வந்து இந்த ஸ்டார்ட் அப் ஐடியா அப்படின்றது இந்தியாவில் நல்லா உருவெடுத்திருக்கு. இப்போ ரீசெண்டாக இந்த கரோனாக்கு அப்புறம் எவ்ரி ஒன் ஹேஸ் கம் அப் வித் ஸ்டார்ட் அப் ஐடியாஸ். ஓகே, இந்த யூடியூப் சேனல்லாம் அவ்வளோ வந்திருக்கு. இப்போ யூடியூப் ஹெல்த் சம்மந்தமாக கரோனானால எக்கச்சக்க சேனல்ஸ் வந்திருக்கு. வெதர் மெடிசன் சம்மந்தமாகவோ இல்லை நான் மெடிக்கல் பர்சன், ஜென்ரல் பர்சன், யாராக இருந்தாலும் டிப்ஸ் போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதெல்லாத்தையும் மீறி நீங்கள் வந்து ஹெல்த் டாப்பிக்கை சூஸ் பண்ணி கேட்க வந்துருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நோய்க்கு இடம் கொடையல் அப்படின்னு டாபிக், அது நல்ல தமிழ் வாசகம். நோய்க்கு இடம் கொடையல் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் லைன். ஸோ இப்போ நமக்கு தேவை, நோய் வராமல் இருக்கணும்னா விழிப்புணர்வு இருக்கணும். அவேர்னஸ். வி ஷுட் பி அவேர் ஆஃப் வாட் வி ஈட், ஹவு வி லிவ் அண்ட் வாட் வி சூஸ் ரிகார்டிங் ஃபுட் அண்ட் அவர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதில் நமக்கு ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு இருந்ததுன்னா நோய் வராமல் இருக்கும். நோய் வராமல் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு யுட்டோப்பியன் ட்ரீம்னு சொல்லுவாங்க. இது நடக்கவே வாய்ப்பில்லாத விஷயத்த கனவுன்னு சொல்லுவோம் இல்லையா? பட் 100% நடக்காட்டாலும் அட்லீஸ்ட் 90% நம்மளால சாத்தியமாக்க முடியும். வந்தாலும் தாக்கம் கம்மியாக வச்சுக்க முடியும் நோய். அது எப்படி? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பட்டியல் வந்து ரொம்ப சின்னது தான். நான் பெருசாக பட்டியல்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கேன். இவ்வளோ இது நோயெல்லாம் இதுக்குள்ளே சுருக்கவே முடியாது. நோய்க்கு அளவே இல்லாமல் போச்சுப்போ. ஆனால் இன்னைக்கு இருக்கிற மெயின் ஆயுர்வேதப்படியும் சரி, நம்ம நடைமுறையில் பார்க்குறதும் சரி, ஜீரண சம்பந்தமான பிரச்சனை அதிகமாக இருக்கிறதுனால தான் பல நோய்கள் வருது. நீங்கள் நம்ம இமீடியட்டாக நம்மளால விஷுவலைஸ் பண்ண முடியாது. ஆனால் இன்ஃபெக்ஷன்ஸ் இவ்வளோ வருது, இவ்வளோ அலர்ஜிஸ் வருது. எதனால சிலருக்கு வருது, சிலருக்கு வர மாட்டேங்குது. 100 பேர் இருக்காங்க, 100 பேரில் எல்லாருக்குமே எத்தனை பேருக்கு இங்கே கரோனா வந்துச்சு, கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்தது கை தூக்க முடியுமா?
அதாவது கோவிட் பாசிட்டிவ் ஆனால் சிம்டம் இல்லைன்ற நிறைய பேர் இருப்பாங்க. பக்காவாக நல்ல நிறைய சிம்டமோட வந்தவங்க எத்தனை பேர் இருந்தாங்க, நிறைய இருமல் காய்ச்சல். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனுடைய ஒரு தாக்கம் என்ன, அந்த ஒரு அன்பிரடிக்டபிள் நேச்சர் என்ன நடக்குமோ. ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய செய்திகள், ரொம்ப அபாயகரமான செய்திகள் நிறைய இருந்தது நமக்கு அந்த டயத்தில். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன், அலர்ஜிஸ், இதுக்கெல்லாம் மெயின் என்னன்னா நம்மளுடைய ஜீரணக்கோளாறுன்றது நம்ம புரிஞ்சுக்கிறது வயிற்றுல மட்டும்தான் ஜீரணம் நடக்குது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஜீரணம்ங்கிறது வயிறுல ஆரம்பிச்சு ஈவன் நம்ம வாயில போடுற சாப்பாடு அந்த இடத்துல இருந்தே ஜீரணம் ஆரம்பிக்குது. தோல்ல ஜீரணம் நடக்குது. நம்ம எண்ணெய் தேய்க்கிறோம்னா எண்ணெயை தோல் ஈர்த்துக்கணும்னா தோல் நல்லா அதை ஜீரணிக்கணும். ஸோ அந்த மாதிரி சில பேருக்கு ஸ்கின்ல அலர்ஜி வருது. இப்போ சூரியன் வெளிச்சத்தில் போனால் சில பேருக்கு அலர்ஜி வருது. ஏன்னா தோல் ரொம்ப மென்மையா இருக்கு, தோல்னால அதை எதிர்கொள்ள முடியல. ஏன்னா நாளடைவில் அதனுடைய ஜீரணம் அந்த லெவல்ல தப்பா இருந்ததுனால. ஸோ ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ஸோ ஜீரண கோளாறுகள் வயிறுல ஆரம்பிச்சு பவல் பிரச்சனைகள், அதாவது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபுட்டு மெயினா வெளியில சாப்பிட்றாங்க எல்லாரும், வீட்டில் சாப்பிட்றவங்களும் சேர்த்து தான் சொல்றேன். சாப்பாடு ஃப்ரெஷ்ஷாக சமைக்கிறது பெர்சன்டேஜ் கம்மியாயிருக்கு. ரீஹீட் பண்ணி சாப்பிட்றது நிறையா இருக்கு. அந்த ரீஹீட்டிங், ஸ்டோரிங் அண்ட் ரீஹீட்டிங் அதை மெயினாக எங்கே பாதிக்கும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நம்முடைய டியோடினம்லேருந்து ஆரம்பிச்சு லோவர் டவுன் இந்த இன்டெஸ்டைன், கோலான், இந்த இடத்துல தான் மெயினாக ப்ராப்ளம் வரும். அங்கே ஆரம்பிச்சு ஆட்டோஇம்யூன் வரைக்கும் போகலாம், அது பழக்கம் ரொம்ப வருஷமாக இருந்துச்சுன்னா. ஆனால் அந்த ஜீரண மண்டலத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதுக்காக சொல்ல வரேன். அடுத்து தூக்க பிரச்சனைகள்ன்றது இயல்பாகவே எல்லா சூழ்நிலையும் நல்லா இருக்கு, ஆனால் தூக்கம் வரலங்கிறது இருந்தாலும் வேலைப்பளு, டென்ஷன், அதாவது ஷிஃப்ட் டைமிங்ஸ், ஷிஃப்டே நைட் ஷிஃப்ட் தான், கிளையண்டோட கால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமிங்ஸ் அப்படியே மாறி போச்சு. ஸோ இதனாலேயே ஸ்லீப் இஷ்யூ நிறைய ஆகுது. ஸ்லீப் இஷ்யூ அப்படின்னா தூக்கம் வராமல் இருக்கிறது அது மட்டும் கிடையாது, இல்லை தூக்கத்தை டிஸ்டர்பன்ஸ் வர்றது மட்டும் கிடையாது. தூக்கம் சரியா இல்லாட்டினால, இல்லை தூக்கம் நேரங்கட்ட நேரத்தில் தூங்குறதுனால பல விளைவுகள் வரும், வேற சில விளைவுகள் வரும். அது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் பவர்லேருந்து ஒர்க் எஃபிஷியன்சி, மெமரி, கிரியேட்டிவ் திங்கிங், ஸ்டெபிலிட்டி, இது எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் எல்லாரும் கேட்க நினைக்கிறது, சுகருக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா, ப்ரெஷருக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா, கொலஸ்ட்ரால் சரியாகுமா, இதுதான். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இந்தியா இஸ் மார்ச்சிங் டுவர்ட்ஸ் பிகமிங் தி வேர்ல்ட்ஸ் டயபெட்டிஸ் கேபிட்டல். சைனா முந்த போகிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் ரொம்ப பரவலாக இருக்கு. அப்புறம் விமன், லேடிஸ், இதில் நான் சொல்லலை அந்த சப்ஜெக்டை. இன்னைக்கு கார்பரேட் செக்டரில் ஒர்க் பண்ணுற லேடிஸ் அவங்களுக்கு பார்க்கும்போது இந்த சப்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம், இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்கிறத விட சப்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். த குவாலிட்டி ஆஃப் தேர் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், த எபிலிட்டி டு கன்சீவ், இது எல்லாமே கம்மியாக இருக்கு. இதுக்கு ஒரு மூல காரணம் ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னாலும், ஸ்ட்ரெஸ்ஸோட சேர்ந்து இந்த அவங்க சாய்ஸ் ஆஃப் ஃபுட், லைஃப் ஸ்டைல், லேக் ஆஃப் எக்ஸசைஸ், இது லேக் ஆஃப் எக்ஸசைஸ், லேக் ஆஃப் ரெகுலர் ஆக்டிவிட்டி, கொஞ்சம் மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது, செடன்டரி லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் தான் இந்த மாதிரி பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. இந்த எண்டோமெட்ரியோசிஸ், ஃபைப்ராய்ட்ஸ், அப்புறம் மெனோபாஸ் டைம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நரம்பு நியூரோ சேலஞ்சஸ், எல்லாருக்கும் நியூரோ சேலஞ்சஸ் இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெர்டேகோ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, டிசீனஸ். வெர்டேகோ அப்படிங்கிறது இந்த கம்ப்யூட்டர்லாம் வந்துச்சு இல்லைங்களா, 1990s கம்ப்யூட்டர் நிறையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சு, ஐடி ஜாப்ஸ் நிறையா வந்தது. அப்போ எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி கழுத்து வலி வந்தது, ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு வந்தாங்க, எல்லா பேஷண்ட்டாக வந்தாங்க. இப்போ கழுத்து வலி இருக்கு, ஆனால் அதை விட வெர்டிகோ ஜாஸ்தியாக இருக்கு. இந்த தம்பு இருக்கு பாருங்க, இந்த நம்னஸ், ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ஸ்மார்ட் ஃபோன் இன்னும் டீப்பாக ப்ராப்ளம் இருக்குது, கம்ப்யூட்டரை விட மோசமாக இருக்கு. ஏன்னா அந்த போஸ்டர், யாரும் இப்படி வச்சுட்டு ஃபோன் பார்க்கும்போது எல்லாரும் இப்படி வச்சு இப்படி பார்த்துட்டே இருக்காங்க உட்காந்து. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரெயின் இன்னும் ஜாஸ்தி. ஸோ அந்த சம்பந்தமான பிரச்சனைகள், நியூரோ சேலஞ்சஸ் காமனாக பார்க்குறது சொல்கிறோம். இதை விட நிறையா இருக்கு. போன் அண்ட் ஜாயிண்ட்ஸ், இது எல்லா காலத்திலையும் இருக்கிறது தான். இந்த காலத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த கடந்த 2 தலைமுறைகள், நான் ஒரு தலைமுறைன்னு சொல்ல மாட்டேன், 2 தலைமுறைகள், ஆஃப்டர் 1960s, ஈவன் 1970s சொல்லலாம், இந்த எண்ணெய் தேய்த்து குளிப்பதுன்ற அந்த பழக்கம் இல்லாமல் போயிடுச்சு கம்ப்ளீட்டாக. எண்ணெய் தேய்க்கிறதா தலைக்கு போகிறது மட்டும் கிடையாது, வீக்லி ஒன்ஸ் ஆர் அட்லீஸ்ட் ட்வைஸ் இன் அ மந்த் முக்கியமான ஜாயிண்ட்ஸ், லெக்ஸ் எல்லாம் எண்ணெய் போட்டுட்டு ஊறிட்டு வெந்நீரில் குளிக்கிறது ஒரு பழக்கமாக இருந்தது. இது போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. மசில் ஸ்டோன், நர்வ் டோன்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் அது போனதுனால சாப்பாட்டில் சத்தான விஷயங்களை விட டேஸ்ட்டுக்கு பிராதானியம் வந்ததுனால, ஜீரணமாகாத நேரத்தில் சாப்பிட்றதுனால, ஸோ ஜங்க் ஃபுட்டு,
ப்ராசஸ்டு ஃபுட்டு சாப்பிட்றதுனால போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த் இட் ஹாஸ் டேக்கன் அ பேக் சீட். ஸோ லிஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா இதுதான் காமன் டிசீசஸ். நம்ம ஆயுர்வேதத்தில் டாக்டர்ஸ் வி ஆர் ட்ரீட்டிங் வேரியஸ் அதர் டிசீசஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டயபெட்டிஸ்னால கிட்னி ப்ராப்ளம், கண்ணு ப்ராப்ளம், அப்புறம் ப்ரெஷர்னால வர மற்ற பிரச்சனைகள், லிவர் டிசீஸும் நிறைய இருக்குது. பட் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக இதெல்லாம் தான் அதிகமாக இருக்குது. மற்றபடி ரேர் டிசீசஸ், கேன்சர், இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாமும் பார்க்குறோம். பட் அதெல்லாம் ரொம்ப இதுதான், ப்ரிவலன்ஸ் ரொம்ப கம்மி தான். நெக்ஸ்ட், ஸோ கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் சொன்ன விஷயம், கேஸ்ட்ரிக் அப்படின்ற விஷயம் சொன்னதுனால ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு கான்ஷியஸ் ஈட்டிங் அண்ட் ஃபுட் சாய்ஸ். இது என்னன்னா இப்போ வந்து இதுக்கு ட்ரைனிங் செஷன்லாம் வேற கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, செஷன் ஃபார் இன்ட்யூட்டிவ் ஈட்டிங் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம என்ன சாப்பிட்றோன்றதை தெரிஞ்சு சாப்பிடணும், அவ்வளோதான் விஷயம் அதுதான். அதுக்கு இப்போ தனி ட்ரைனிங் செஷன்லாம் இருக்கு. ஸோ சாப்பிடும்போது நம்ம பொதுவாக பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் என்னன்னு நான் சொல்கிறேன், பிஸ்னஸ் கம்யூனிட்டி, ஆண்டர்பிரினர் கம்யூனிட்டி என்னன்னா மெயின் மீட்டிங்ஸ், மெயின் டிஸ்கஷன்ஸ், பிரெயின் ஸ்டார்மிங் ஐடியாஸ் ஒரு டீல் பேசுறதே வந்து சாப்பிட்டு டேபிளில் தான் பேசுகிறாங்க. ஆக்சுவலாக அந்த நேரத்தில் சாப்பாட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு அப்புறம் பேசணும், இல்லை அதை பேசிட்டு அப்புறம் சாப்பிடணும். இது திஸ் ஹேபிட் ஹேஸ் டு பி சேஞ்ச்டு. ஹோம் ரெமெடிஸ் வந்து ஃபுட்டு கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ்க்கு வந்து எல்லாரும் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி நியூஸ் சேனல் ஆர் யூடியூப் சேனல்ஸ், இந்த மாதிரி ரேடியோ ஜாக்கி ஹோம் ரெமெடி சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து அந்த சுச்சுவேஷனில் யார், அவங்களோட கெப்பாசிட்டி என்ன, அந்த ரெமெடி அவங்களுக்கு சூட் ஆகுமானா யோசிக்க போகிறது கிடையாது. ஏதோ புக்லேருந்து ரேண்டமாக படித்து சொல்லிடுவாங்க. நமக்கு கேஸ்ட்ரிக் அஜீரணம்னு சொன்னீங்கன்னா அஜீரணத்துக்கு மோர் தேன் 100 ரெமெடிஸ் வி கேன் சே. சில பேர் பெருங்காயத்தை தண்ணியில் போட்டு குடின்னுவாங்க, சில பேர் மிளகு சாப்பிடுவாங்க, சில பேர் சுக்கு சாப்பிடுவாங்க, இப்படி சில பேர் கொத்தமல்லி வரைய ஊற போட்டு குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பல விஷயம் சொல்லலாம். ஆனால் எதனால வந்தது, ஃபுட்டுனால அஜீரணம் வந்ததா, இல்லை உங்களோட தூக்கமின்மையினால அஜீரணம் வந்ததா, இல்லை இயற்கையாகவே உங்களுக்கு ஜீரண சக்தி கம்மியா, இல்லை சீசனல் சேஞ்ச்னால வந்ததா, இல்லை போன ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அடுத்த ஃபுட்டு சாப்பிட்றதுனால வந்ததா, இப்படி பல ரீசன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பேஷண்ட் நமக்கு வந்துட்டு இருந்தாரு. அவருக்கு வந்து ப்ளோட்டிங், சிவியர் அந்த இது ஃபீலிங், இங்கே அடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் அவருக்கு மருந்து கொடுத்து பார்த்தோம். வித்தின் 2 வீக்ஸ் அவருக்கு வந்து ரிலீஃப் வந்தது. பட் திரும்ப வந்தது. மருந்து ஸ்டாப் பண்ணுவது என்ன, அதெல்லாம் வந்து நிறைய நாள் சாப்பிட்டே இருக்கக்கூடாது மருந்தெல்லாம். சில விஷயங்களுக்கு லாங் டர்மாக சாப்பிடணும். இப்போ அஜீரணத்துக்குலாம் டெய்லி மருந்து சாப்பிடக்கூடாது. சரியாக போகணும், அடுத்து நார்மலாக இயல்புக்கு நம்ம மாறணும். அவர் திருப்பி வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவரை ட்ராக் பண்ணி கேட்கும்போது he has this habit of taking groundnuts. அதாவது ஸ்ட்ரெஸ் பஸ்டராக யூஸ் பண்ணுறாரா இல்லை ஹேபிட் ஆகிடுச்சா தெரியல, கடலை சாப்பிட்டுட்டே இருப்பார். அது வந்து லஞ்சு சாப்பிட்ருப்பாரு. அப்போ தான் அடுத்த ஒரு 1.5 மணி நேரத்தில் திருப்பி அதை ஆரம்பிச்சிடுவார். அவருக்கு இயற்கையாக பசியும் இருந்திருக்காது. ஸோ என்ன இருக்குன்னா அதனால வந்திருக்கு. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு இன்னொரு பிரச்சனையும் இருந்ததுன்னா எரிச்சல். இப்போ காரம் ஓவரா சாப்பிட்டாலும் அவருக்கு எரிச்சல் வரும். முன்னாடி அல்சரும் வந்திருக்கு. அவர் பெருங்காய தண்ணியை கலந்து குடிச்சிட்டாரு. ஸோ பெருங்காய தண்ணி என்ன பண்ணுன்னா வாயு சரி பண்ணும், ப்ளோட்டிங் சரியாகும். ஆனால் அல்சர் பெயின் ஜாஸ்தி ஆகும். இட் வில் காஸ் இரிட்டேஷன் ஆஃப் த கேஸ்ட்ரிக் அல்சர். அப்போ என்ன ஆகும்னா அவருக்கு அது ஜாஸ்தி ஆகி அப்புறம் he had to take immediate help for that. ஸோ இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் வந்து சரியா எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. நெக்ஸ்ட், ஸோ ப்ரிசர்வ்டு குக் அண்ட் ரீகுக்ட் ஃபுட்டை பற்றி நான் முதலே ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டேன். ஸோ அது இப்போ ரீகுக்கிங் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து ரொம்ப காமனாக இருக்குது. அது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இந்த ரீகுக்ட் ஃபுட் இருக்குது பார்த்தீங்களா, அது நமக்கு வெளிப்படையாக பார்க்கும்போது ஜீரணம் ஆயிடும். ஆனால் நெக்ஸ்ட் அதுலேருந்து அந்த சாரம் போகுது பார்த்தீங்களா, உடம்புல எசன்ஸ், தட் எசன்ஸ் குவாலிட்டி இஸ் வெரி புவர். The food will be converted into essence and waste. Waste will be eliminated, but the essence will not be of good quality. That essence will affect micro circulation, especially in the கண்ணு, நம்முடைய இந்திரியங்கள்னு சொல்லுவோம், சென்ஸ் ஆர்கன்ஸ், எஸ்பெஷலி த ஐஸ் அண்ட் அதனால ஒன்றும் மேஜர் ஆர்கன்ஸ் ஒன்றும் பண்ணாது. பட் இந்த மாதிரி ஆர்கன்ஸ்லாம் வந்து குவாலிட்டி ஆஃப் இதெல்லாம் விஷயம்லாம் அஃபெக்ட் பண்ணும். ஸோ பிரகிருதி பேஸ்ட் ஃபுட் பிளானிங். இப்போ ஒரு ஃபேமிலின்னு பார்த்து பிரகிருத்தினா கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம், பாடி மைண்ட் மேக்கப், உடல் தேக வாகு, உடல் வாகு தேக மன என்ன சொல்றது, மென்டல் கான்ஸ்டியூஷன், பிசிக்கல் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஸோ பிறப்பாலே சில பேர் இவங்க இப்படி தான் மெலிந்த தேகியாக இருப்பாங்க, சீக்கிரமாகவே பசிக்கும், அவங்களுக்கு பிரிஸ்காக இருப்பாங்க, ஆனால் சீக்கிரம் டயர்ட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி உடல்வாக இருப்பாங்க. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா
அப்பா அம்மா 2 பசங்க இருக்காங்கன்னா அதில் பெரும்பாலான பேர் இந்த மாதிரி தான் இருப்பாங்க, ஒருத்தர் மட்டும் மாறுபடலாம். ஸோ அந்த ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ஃபுட் பிளானிங் நடக்கணும். ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி சமைக்க முடியாது ப்ராக்டிக்கலாக. ஆனால் அந்த ஃபேமிலியில் ஒரு கன்சென்சஸ் எடுத்து அந்த ஃபேமிலியில் யார் யார் என்ன கான்ஸ்டியூஷன் மேட்ச் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டை பிளான் பண்ணணும். அதை முடிஞ்ச அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ட்ராவல் டயத்தில் மட்டும் வெளியில் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அதையும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். பட் வீட்டில் இருக்கும்போது திஸ் ஹேஸ் டு பி ப்ராக்டிஸ்ட் டு அவாய்ட் எனி டிசீஸ். ஸோ வெயிட் ரெடியூசிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது பாருங்களேன். டயட்டிங்கில் இருக்கேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே தான் ரொம்ப இப்போ சிக்கல் நிறையா இருக்குது. எல்லாரும் வந்து வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லி கீட்டோ டயட் ஆர் பேலியோ டயட், ஜெனரல் மோட்டாஸ் டயட், வேரியஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா, அது பண்ணுறாங்க, வெயிட் குறையுது. ஆனால் அது லாங் டேர்ம் பண்ண முடியுமா? லைஃப் ஃபுல்லாக அதே டயட் ஃபாலோ பண்ண முடியுமா? ப்ராக்டிக்கலாக முடியாது. நம்ம சின்ன வயசுலேருந்து நமக்கு எது பழகி இருக்கோ இந்த சாத்மியம்னு சொல்லுவோம். The accustomed food pattern or lifestyle pattern has to be continued. அதுக்குள்ளே என்ன வெயிட் எப்படி குறைக்கலாம் அப்படின்னு தான் யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரைஸ் சாப்பிட்றோமா, ரைஸ் சாப்பிட்றது டோட்டலாக நிறுத்திட்டு வேறு டயட்டுக்கு போகாமல் ரைஸை வந்து மினிமைஸ் பண்ணி நம்ம கூட சேர்த்துக்கிற வெஜிடபிள்ஸ், பொரியல், அந்த குக்டு ஃபுட், ஸோ குக்டு ஃபுட்டை வந்து அதோட ப்ரொபோர்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சாலிட் கண்டென்ட்டையும் கம்மி பண்ணி லிக்விட் கண்டென்ட், வாட்டர் பேஸ்டு அதை கொண்டு வந்துக்கணும். ஸோ இது ஜஸ்ட் மேலோட்டமாக சொல்கிறேன். ஸோ பேஸ்ட் ஆன் த கான்ஸ்டியூஷன் அகெயின் காஸ் ஆஃப் ஒபிசிட்டி த அட்வைஸ் வில் பி வேரியபிள். டயட் ஷுட் ஹேவ் ஆல் த 6 டேஸ்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டயட்டில் 3 டேஸ்ட் தான் மெயினாக இருக்குது. ஒன்று இனிப்பு, உப்பு, காரம். புளிப்புங்கிறது அப்பப்போ எட்டி பார்க்கும், பட் 3 தான் இருக்குது. இனிப்பு, உப்பு, காரம். இதில் ஃபஸ்ட்டு 2 இனிப்பு எல்லாருக்கும் தெரியும், சுகர், டயபெட்டிஸ், obesity, even sometimes cholesterol, some types of lipid. அப்புறம் உப்பு, blood pressure, அதுக்கப்புறம் காரம், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்டொமக்கில் கேஸ்ட்ரைட்டிஸ்லேருந்து ஆரம்பித்து அல்சர்ஸ், அதுக்கப்புறம் கேன் காஸ் கண்ணோட இந்த ரெட்டினாக்கு போகிற பிளட்டினுடைய குவாலிட்டி, தட் ரொம்ப காரம் சாப்பிட்டா அது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாகும், சீக்கிரமாகவே கேட்ராக்ட் வரும். ஸோ இந்த மாதிரி. ஸோ இந்த 3 டேஸ்ட்டை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நம்மளுடைய மக்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா 6 டேஸ்ட்டும் சேர்ந்த மாதிரி ஃபுட்டு கிடைக்குதான்னு நிறைய பேருக்கு தெரியாது. ட்ரெடிஷ்னலாக நம்ம ஃபுட்டு இலையில சாப்பிட்றது அந்த காலத்தில் போட்டது, நம்ம பண்டிகை சமையல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும். பட் இப்போ அப்படி இல்லை. ஸோ இந்த ஆஸ்பெக்ட் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ நியூட்ரிஷன் அவேர்னஸ் இருக்கணும். இப்போ அவ்வளோ கார்போஹைட்ரேட் தேவை, ப்ரோட்டீன் தேவை, பட் அதை நம்மளுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணணும். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஊற வச்ச பாதாம் சாப்பிட்றாங்க, ஜென்ரல் ஸ்ட்ரென்த்துக்கு சாப்பிட்றாங்க. ஸோ அகெயின் டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால் இட் வில் காஸ் ஜாயிண்ட் பெயின் ஸ்டார்ட். ப்ளோட்டிங்லேருந்து ஜாயிண்ட் பெயினும் வரலாம், ப்ளோட்டிங் வரலாம், ஜாயிண்ட் பெயின் வரலாம், மசில் பெயின் வரலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பிளான் பண்ணும்போது நம்முடைய டைஜஷன் கெப்பாசிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், ஸோ இதெல்லாம் தான் ஃபுட்டுடைய பெனிஃபிட் நம்ம யோசிக்கும் போது இதெல்லாம் யோசிக்கணும். எப்படி யார் சாப்பிட்றாங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்ன, எப்படி சமைக்கிறாங்க, அந்த உணவுடைய இயற்கையான தன்மை என்ன. ஒரு உதாரணத்துக்கு இப்போ உளுந்தில் நம்ம இட்லி பண்ணுறோம், உளுந்து மாவு வச்சு இட்லி பண்ணுறோம், தோசை பண்ணுறோம், 2 வேறு வேறு. தோசை ஹெவி டு டைஜஸ்ட், இட்லி ஈஸி டு டைஜஸ்ட். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் எவ்வளவு சாப்பிட்றோம், எதோட சேர்த்து சாப்பிட்றோம். இப்போ ஒரு நல்ல ஹெவி மீல் சாப்பிட்டு உடனே பால் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, இல்லை ஐஸ்கிரீம், திக் மில்க் ஷேக் சாப்பிட்டா எப்படி இருக்கும். ஸோ தட் இஸ் வெரி ஹெவி. பட் அதுவே நம்ம வந்து உணவை சாப்பிட்டு வெந்நீர் குடிச்சா அப்படி இருக்கும். ஸோ 2த்துக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஹேபிட்டட் எங்கே இருக்காங்க. இப்போ நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது அந்த ஊர் ஃபுட்டு போய் சாப்பிட்டு வராங்க பார்த்தீங்களா. நம்ம ஃபுட்டு சாப்பிட்றோம், அந்த ஊர் ஃபுட்டு வந்து இங்கே சாப்பிட்ற அதே அளவு அங்கே போய் சாப்பிட்டாங்க அப்படின்னா அங்கேருந்து ஏதோ பிரச்சனை வருது, அவங்களுக்கு ஃபுட் பாய்சனிங் சொல்கிறாங்க, இல்லை ஏதோ அலர்ஜி வருதுன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் பிகாஸ் அந்த அவேர்னஸ் இல்லை. அப்புறம் டைம் அண்ட் சீசன். வி கேனாட் ஹேவ் சுகர் கேன் ஜூஸ் டியூரிங் வாட் யூ சே பீக் ஆஃப் ரொம்ப கோல்டாக இருக்கிற டயத்தில் ரொம்ப நாள் சுகர் கேன் ஜூஸ் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்ச ஐட்டம் சாப்பிட முடியாது. ஸோ சில விஷயம் நமக்கே இயற்கையாகவே தெரியும். அப்புறம் ரூல்ஸ் ஃபார் டயட், முன்னாடி சாப்பிட்டு டைஜஸ்ட் ஆகணும், இப்போ இருக்கிறது நல்லா ப்ராப்பராக குக் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ஃபுட்டுடைய டிட்டர்மினன்ஸ், அதனுடைய தன்மையை நமக்கு கிடைக்கிறதுக்கு டிட்டர்மினன்ஸ். நெக்ஸ்ட், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், then I'll go a bit fast. ஹாட் வாட்டர் அப்படிங்கிறது வெந்நீர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஜஸ்ட்டு சூட வைக்கிற தண்ணி மட்டும் கிடையாது.
ப்ராப்பராக ஒரு லிட்டர் தண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா காய்ச்சி சுண்ட வைக்கணும், 1/2 லிட்டர் ஆகணும். அதுதான் ஆக்சுவல் வெந்நீர். அந்த வெந்நீருக்கு தான் இந்த மருத்துவ குணம் இருக்குது. ஃபீவருக்கு ஹெல்ப் பண்ணும், பிளாடரை க்ளீன் பண்ணும், கேஸ் இஷ்யூஸ், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ், மூச்சு முட்டுறது, ஆஸ்மா பேஷண்ட்ஸுக்கு நல்லது, வெயிட் குறைக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. ஈவன் பசி இல்லாட்டாலும் தாகம் இல்லாட்டாலும் அஜீரணம் இருக்கிறவங்க இந்த மாதிரி வெந்நீர் குடிக்கணும், அப்பப்போ கொஞ்சம் குடிக்கணும், அஜீரணம் சரியாகும். ஸோ இதில் என்னென்னா இந்த இண்டக்ஷனில் உடனே ஹீட் பண்ணுற வெந்நீர், அதுக்கப்புறம் கெட்டிலில் போடுற வெந்நீர், அது இன்னும் ஃபாஸ்ட்டு. இதெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது. தீஸ் டூ இந்த மோடில் நம்ம வெந்நீர் பண்ணோம் அப்படின்னா அது ஹெவி டு டைஜஸ்ட். ஆக்சுவலாக நம்ம டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணாது. அந்த தொண்டைக்கு எதமாக இருக்கும், டைஜஷன் நல்லா இருந்தால் அது குடிக்கலாம். ஆனால் டைஜஷன் சுமாராக இருக்கிறவங்க கெட்டில் வாட்டர் குடிக்கக்கூடாது. நெக்ஸ்ட், இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டாபிக் பட்டர் மில்க். அஃப்கோர்ஸ் இப்போ மழை பெய்யுது, பட் இனிமேல் தான் வரப்போகுது, பீக் ஆஃப் சம்மர். ஸோ பட்டர் மில்கை பொறுத்த வரைக்கும் வெந்நீர் மோரை வந்து பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ஆனால் மோரை வந்து நல்லா சிலுப்பிட்டு வெண்ணெயை நீக்கிட்டு நம்ம குடிக்கிறது வந்து இட் இஸ் குட் ஃபார் ஜென்ரலி இட் இஸ் குட். தண்ணி நிறையா சேர்த்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் கெட்டிங் ஹெவி டு டைஜஸ்ட். நிறையா தண்ணி சேர்க்கக்கூடாது. நீர் பெருக்கி அது அந்த தத்துவம் சொல்லுவாங்க இல்லையா, நீர் பெருக்கி நெய் உருக்கி அந்த மாதிரி அந்த அது பார்க்கும்போது இந்த தன்மை கூடுது, கனத்தன்மை டைஜஷனுக்கு ஹெவியாக இருக்குது. கோலான் ஃப்ரெண்ட்லி அப்படின்னா இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சாப்பிட்ட உடனே டாய்லெட் போகிற டெண்டன்சி, இல்லை ஒரு நாளைக்கு 4-5 வாட்டி டாய்லெட் போகிற டெண்டன்சி, டென்ஷன் ஆனால் டாய்லெட் போகிற, ஸ்ட்ரெஸ் லிங்க்டர். ஸோ அதில் மோர் ரொம்ப நல்லது. பைல்ஸ் பேஷண்ட், ஃபேட்டி லிவர் எல்லாருக்குமே இருக்குது. தட் இஸ் அ லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம். ஜஸ்ட் லைக் நமக்கு வந்து டயபெட்டிஸ் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் ட்ரைக்ளிசரைட்ஸ் ஹையாக இருக்கும், டயபெட்டிஸ் இருக்காது, ஆனால் அந்த வயிறு ஒபிஸாக இருக்கும், வயிறு மட்டும் பெல்லி ஃபேட் இருக்கும், அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கலாம். வயிறு ஃபேட் இல்லாமலும் அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கலாம். ஸோ இவங்களுக்கு எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். அதை தவிர மோர் சார்ந்த டயட், தயிர் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பட் தொண்டையில் சளி கட்டும், இருமல் இருக்கிறவங்க மோர் குடிக்காமல் இருக்கிறது பெட்டர். நெக்ஸ்ட் பாயிண்ட், நெக்ஸ்ட் லைன். அப்புறம் பழைய வெல்லம் எல்லாருக்கும் தெரியும். வெல்லம்ங்கிறது இட் இஸ் பத்தியத்துக்கு உகந்தது. ஃபீவரில் கூட ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு 2-3 டேஸ் ஃபீவர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பசி இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் மருந்தில் நம்ம வெல்லத்தை சேர்த்து தான் கொடுப்போம் நிறையா பேஷண்ட்டுக்கு. ஸோ இட் இஸ் குட் ஃபார் ஹார்ட், அது ரொம்ப முக்கியம். இட் ரிலீவ்ஸ் ஃபட்டீக் அண்ட் அனீமியாவுக்கு ரொம்ப நல்லது பழைய வெல்லம். நெக்ஸ்ட், ஸோ டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கு ஆயுர்வேதத்தில் இன்டர்னல் மெடிசன் சொல்லியிருந்தாலும் தலையில் எண்ணெய் வைக்கிறது ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கு. உச்சந்தலையில் வெறும் கோகனட் ஆயில் கூட சம்டைம்ஸ் ஹெல்ப் பண்ணும். குதிங்காலு கடியில், காதுகள் பின்னாடி குழியில், அந்த மாதிரி நல்ல தூக்கம் வரும். தூக்கம் வராதவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நல்லது. தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறது வெறும் முடி பராமரிப்புக்காக மட்டும் இல்லை, இது ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டிக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ மியூசிக் தெரப்பி சொல்ல வேணாம், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யூடியூப்ல போனீங்கன்னா ஸ்லீப் ரிலாக்ஸேஷன் மியூசிக் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கிடைக்குது. தே ஆர் ஹெல்பிங், டெஃபினெட்லி தே ஆர் ஹெல்பிங். ப்ரீத்திங் எக்ஸசைசஸ், ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்ததுன்னா இந்த கான்ஷியஸ் ப்ரீத்திங்னு சொல்லுவாங்க. ஒரு நம்ம பிரெத்தை வந்து மெதுவாக உள்ளே எடுத்து வெளில விடணும். நம்ம வி ஷுட் பி வாட்சிங் இட், வி ஷுட் அப்சர்வ். அது பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும். அப்புறம் அஃபர்மேஷன்ஸ்ன்றது இந்த ஆஸ்பெக்ட் ரொம்ப இப்போ பிரபலமாயிருக்கு. ஏன்னா நிறைய பேர் க்ரானிக் டிசீஸ்லாம் அந்த அஃபர்மேஷன், அதாவது சரியாகுதோ, சரியாயிருச்சோ, சரியாகுமோ அப்படின்ற சந்தேகம் இல்லாமல் சரியாயிட்டு இருக்கு. We should live in the present and we should tell to ourselves that it is getting better. That is a very important statement. நமக்கு சொல்றது, நம்ம நாமளே நமக்கு ஒரு சஜஷன் கொடுக்கறது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நிறைய விஷயத்துக்கு ரிலீஃபும் கொடுத்துது. நெக்ஸ்ட், ஸோ மெமரி கான்சன்ட்ரேஷனுக்கும் இதே தான். ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மெமரி கான்சன்ட்ரேஷன். ஆயுர்வேதத்தில் இந்த சங்குப்பூ, வல்லாரை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பசங்களுக்குலாம் வந்து மெமரி பவர் இப்போ இந்த ஜெனரேஷனில் ரொம்ப கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அதுக்கு காரணம் நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் குவாலிட்டி ஆஃப் ஃபுட் இஸ் ஆல்சோ த சாய்ஸ் விச் தே மேக். ஜங்க் நிறையா சாப்பிட்டா டெஃபினட்டாக மெமரிக்கு ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ வி ஷுட் ஸ்லோலி பிரிங் இன் அந்த வல்லாரை, வாரத்துக்கு ஒரு நாள் வல்லாரை கீரை சமைக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம கொண்டு வரணும். நெய் சாப்பிடணும். பசங்களுக்கு ஆக்டிவிட்டியும் இருக்கணும், அதே நேரத்தில் அந்த சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி வராமல் பார்த்துக்கணும். அதே நேரத்தில் நம்ம வந்து சாப்பாட்டில் அட்லீஸ்ட் முதல் பிண்டமாவது நெய் ஊற்றி சாப்பிடணும். நெக்ஸ்ட், ஸோ போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த்துக்கு வந்து இந்த பிரண்டை துவையல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பாப்புலராக இருக்குது. அதை தவிர
எள்ளு இருக்கு பார்த்தீங்களா, லேடிஸ்க்கு எள்ளு வந்து பிஃபோர் த ஏஜ் ஆஃப் 50 எள்ளு சேர்த்து சமைச்சு சாப்பிடும்போது அந்த போன் அப்சார்ப்ஷனுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப இந்த போன் அண்ட் ஜாயிண்ட் ப்ராப்ளத்தினை விட போன் ஜாயிண்ட் ஆக்சசரி ஸ்ட்ரக்சர்ஸ், லிகமெண்ட் இருக்கு பாருங்க, எல்லாருக்கும் லிகமெண்ட் மெனிஸ்கஸ் ப்ராப்ளம், நீ ஆன்டீரியர் என்ன சொல்றது, நீ லேட்டரல் மெனிஸ்கஸ், மீடியல் மெனிஸ்கஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல முட்டியில வந்து ஒரு இடத்துல மட்டும் பின் பாயிண்டடா வலிக்கும். அது என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க படியிலேருந்து இறங்கும் போதோ இல்லை டக்குன்னு உட்காந்துருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த லிகமெண்ட் ஸ்ட்ரெயின் ஆகும். அது சின்ன ஒரு தசை நார் மாதிரி தான் இருக்கும். போன் ரெண்டு போனையும் சேர்க்கிற ஒரு தசை நார் மாதிரி இருக்கும். ரொம்ப டெண்டரா இருக்கும், ரொம்ப தின்னா இருக்கும். அதை வந்து ஸ்ட்ரெயின் ஆச்சுன்னா அந்த மாதிரி ஆகும். ஸோ வாட்டர் இன்டேக் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கணும். நல்ல நியூட்ரிஷியஸ் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி விஷயம் சாப்பிடணும். ப்ளஸ் இந்த எண்ணெய் தேய்த்து குடிக்கிறது பழக்கம் இருக்கணும். அது மாதிரி ட்ரெஸ் ரொம்ப பேண்ட் எஸ்பெஷலி ஏன்னா வெயிட் பேரிங் ஜாயின்ட்ஸ், நீ ஜாயிண்ட், இந்த ஆங்கிள்லாம். ஸோ அங்கே வந்து நல்லா டைட்டாக இல்லாமல் கரெக்டாக ஃபிட்டிங் கிளாத்தாக போடணும், டைட் இல்லாமல். ஸோ சப்ளிமெண்ட்ஸ், இப்போ நிறைய சப்ளிமெண்ட்ஸ் கிடைக்குது. அஸ்வகந்தா, பெரண்ட சப்ளிமெண்ட் கிடைக்குது, கூகுள், இது மாதிரி நிறைய கிடைக்குது மார்க்கெட்டில். போன் அண்ட் ஜாயிண்ட் இருக்கு. இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ ஹெர்ப் இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்து ஓரளவுக்கு பலன் கொடுக்கும். பட் எதுக்கு வந்து நம்ம இங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர் போடுறோம் அப்படின்னா, டைஜஸ்டிபிலிட்டி ஒரு ஃபேக்டர், இன்னொன்று அந்த இடத்துல லூப்ரிகேஷன் இருக்கா. லூப்ரிகேஷன்னா ஜாயிண்ட்ஸ் ஆர் நத்திங் பட் ஒரு ஜெல் மாதிரி தான். இந்த ஜெல் வந்து தேஞ்சு போகிறதுனால ஜாயிண்ட் வலி வருது, மொபிலிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி அஃபெக்ட் ஆகுது. ஸோ அந்த இடத்த சரி பண்ணுறதுக்கு நமக்கு அங்கே லூப்ரிகேஷன் தேவையா, நரிஷ்மெண்ட் தேவையான்னு பார்க்கணும். அப்போ போன் ஸ்ட்ரென்த்துக்கு மருந்து வேற, லூப்ரிகேஷனுக்கு மருந்து வேற. ஸோ சப்ளிமெண்ட்ஸ் ஷுட் பி சோசன் பை நோயிங் திஸ். நெக்ஸ்ட், ஸோ நரம்பு மண்டலத்துக்கு அதான் ஏற்கனவே சொன்னது தான், ரொம்ப ட்ரை ஃபுட்ஸு, இந்த சிப்ஸு, அப்புறம் காரமான விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டு, அப்புறம் அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறது, பிராணாயாமம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம தூங்குற நேரத்தை தவிர நம்ம விழிப்போடு இருக்கோம் இல்லையா, நம்ம பகலில் முழிச்சிட்டு இருக்கும்போது கூட மல்டி டாஸ்கிங் பண்ணாமல், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ், அந்த காலத்தில் காது பிரச்சனை எல்டர்ஸ்க்கு தான் வந்தது. இந்த காலத்தில் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் காது பிரச்சனை வருது. டினிட்டஸ், காதில் வையின்னு சத்தம் வந்துட்டே இருக்கும். எதுவுமே சத்தம் இருக்காது, ஆனால் காதில் சத்தம் வந்துட்டே இருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னா, எல்லாம் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இயர்பட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு காது போயிடுது. ஸோ அது சரியாக பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. இன்ஃபேக்ட் இட் இஸ் நாட் கியூரபிள் ஆல்சோ. அது பெட்டர் பீப்புள் வேக் அப் இன் அட்வான்ஸ் ஃப்ரம் தட். ஸோ ரொம்பவும் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது நம்மளுடைய கண்ணை வச்சு. நான் வந்து மார்னிங் 10 to ஈவினிங் நைட் 11 o'clock கண்டினியூஸாக வேலை பார்க்குறேன் அப்படின்னு வேலை பார்க்க வேணாம். குறிப்பாக கண்ணுக்கு ஸ்க்ரீன் டைம் தான் எல்லாருக்குமே இருக்குது. எல்லா ப்ரொஃபஷனுக்குமே கம்ப்யூட்டர் தேவை. எல்லாரும் டிஜிட்டலாக இருக்கு மாறிட்டோம். ஸோ ஃபோனோ ஏதோ யூஸ் பண்ணுறோம். வெதர் வி யூஸ் ஃபோன் ஆர் வி யூஸ் கம்ப்யூட்டர், இன்டர்மிட்டன்ட் பிரேக் ஃபார் தி ஐஸ் இஸ் எசென்ஷியல். பிரேக் அப்படிங்கிறது எப்படின்னா, கண்ணுக்கு சில எக்ஸசைஸ் இருக்கு. ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் பாமிங்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு, நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. கையை வந்து இப்படி வச்சு மூடிட்டு கண்ணுகளை இந்த உள்ளங்கைக்குள்ள ரெஸ்ட் பண்ணிட்டு கண்ணை மூடிக்கணும். உள்ளுக்குள்ள இருக்க இருட்டை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். கண்ணை மூடிட்டு உள்ள இருக்கிற இருட்டை பார்க்கணும். ஸோ அது ஒரு 10 நிமிஷம் டெய்லி இல்லை, ஒரு 10 minutes எவ்ரி 3 hours 10 minutes மட்டும் நீங்கள் அதை பண்ணுங்க. கண்ணுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் மற்ற விஷயங்கள், இந்த தலைக்கு எண்ணெய் போடுறது, வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய நர்வஸ் சென்டர்ஸையும் நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸையும் மெயின்டைன் பண்ணுது. நெக்ஸ்ட், ஸோ பூண்டு இங்கே போட்டிருக்கேன் அப்படின்னா, பூண்டுனால எல்லாருக்கும் தெரியும், பூண்டு இஸ் குட் ஃபார் ஹார்ட், கொலஸ்ட்ரால், எல்லாமே காமனாக தெரிஞ்ச விஷயம். பட் இட் இஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல் இன் ஃப்ராக்சர் ஹீலிங். இப்போ போன் ஸ்ட்ரென்த்து சுமாராக இருக்கு எல்லாருக்கும், ஆஃப்டர் மெனோபாஸ் வந்து ரொம்ப போன்ஸ்ல ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கு அப்படின்னா பெரண்டே சொல்லுவாங்க. பட் இது வாரத்துக்கு ஒரு நாள் இதில் ஒரு ரெசிபி இருக்கு. அது நம்ம ஆஃப்டர் த ப்ரோக்ராம் மேபி ஐ கேன் ஷேர் இட் வித் ஆர்கனைசர்ஸ். அது என்ன அப்படின்னா, பாலில் அது சமைக்கணும். பூண்டை வந்து இது பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ணு, அந்த பால் வந்து கொஞ்சம் குடிக்கணும். அது வந்து இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஆனால் பூண்டுக்கு வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ கிரே ஹேர் வருது பார்த்தீங்களா, ப்ரீமெச்சூர் கிரே ஹேர், சின்ன வயசுலேயே நடத்த முடியும். அவங்களாம் பூண்டை கம்மி பண்ண முடிஞ்சால் அவாய்ட் பண்ணிடணும். சால்ட் குறைக்க மாதிரி பூண்டை அவாய்ட் பண்ணிடணும். கண்களுக்கு அந்த அளவுக்கு நல்லது கிடையாது பூண்டு. அதே மாதிரி வெர்டிகோ இருக்கு பாருங்க, வெர்டிகோ, அப்புறம் சன்லைட் அலர்ஜி, ஸ்கின்ல வந்து நிறைய கொப்பளம் வருது, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் பூண்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஈவன் இன்சுலின் போட்டுக்கிறவங்களும் பூண்டை கம்மி பண்ணணும். ஏன்னா இந்த இன்சுலின் டிபெண்டன்ட் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ரொம்ப அவங்களுக்கு அந்த வேர்த்து விட்டுரும்.
சடனாக சுகர் லோ ஆச்சுன்னா ரொம்ப வேர்த்து விடும், ரொம்ப ஒரு மாதிரி படபடப்பு வரும். ஸோ அந்த பால்பிட்டேஷன் இருக்கிறவங்களும் சரி பூண்டு கொஞ்சம் கம்மி பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட், ஸோ இந்த ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட் தான், ஸ்கின் மெயின்டைன் பண்ணுறது, ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கரெக்டான க்ளோதிங், எஸ்பெஷலி நம்மளுடைய சென்னை கிளைமேட்டுக்கு நமக்கு வந்து வின்டர்னு ஒன்றும் பெருசாக கிடையாது. இன்ஃபேக்ட் வி ஆர் எலிஜிபிள் டு வேர் காட்டன் ட்ரெஸ் த்ரூ அவுட் த இயர். ஐ திங்க் வேறு எங்கேயுமே அப்படி இருக்க முடியாது. ஸோ காட்டன் should be chosen. Dress is very important because that is important for skin health. அது தவிர நமக்கு கேட்ராக்ட் அண்ட் ரெட்டினல் இஷ்யூஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி உப்பு காரத்தை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும் ஃப்ரீக்வன்சியை, எஸ்பெஷலி நைட் டைமில் கார உப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஸோ காதில் வந்து இந்த காது பிரச்சனை இருக்கிறவங்க, காதில் வந்து வீண் சவுண்ட் வரவங்க வந்து நல்லெண்ணெய் இருக்கு பாருங்கள், நல்லெண்ணெய் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு 3 சொட்டு, அதாவது உள்ளுக்குள்ளே டிஸ்சார்ஜ் எதுவும் வரல, காதில் பஸ் எதுவும் இல்லை, காதில் வலி மட்டும் இருக்குது, ஸ்லைட்டாக வேக்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த 3 சொட்டு நல்லெண்ணெயை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அந்த பொறுக்கிற சூடு வந்தோடனே காதில் 3 சொட்டு விட்டால் போதும். அது பிஃபோர் பாத், 1 hour பிஃபோர் ஆர் 1 hour ஆஃப்டர் பாத் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம். காது மெயின்டைன் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், ஸோ டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஒபிசிட்டி இதெல்லாமே கிளப் பண்ணிட்டோம். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே மூல காரணம் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், லேக் ஆஃப் ஆக்டிவிட்டி, சாய்ஸ் ஆஃப் வெரி ஹெவி ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் என்ன ஒரே ஒரு சேலஞ்ச் அப்படின்னா, பேஷண்ட்டு எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்க, இது அட்லீஸ்ட் இப்போ பரவாயில்ல, ஆனால் 10 வருஷம் முன்னாடி எனக்கு சிம்டமே இல்லை, எனக்கு அதனால சுகர் நான் செக் பண்ணல அப்படின்வாங்க. பட் டயபெட்டிஸ் இஸ் ஆல்வேஸ் டயக்னோஸ்ட் இன் த லேபரேட்டரி. அது ஒரு வேளை கிளினிக்ல டயக்னோஸ் பண்றாங்கன்னா அப்போனா ஏற்கனவே அட்வான்ஸ் ஸ்டேஜ் போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அதனால இந்த ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் இல்ல, டயபெட்டிஸ் இஸ் த நேம் ஆஃப் த டிசீஸ். சுகர், ஹை பிளட் சுகர் இஸ் தி ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ். தட் இஸ் த வே இட் இஸ் டயக்னோஸ்ட். Fasting is 70 to 110 blood sugar. PP is maximum 140. ப்ரீ டயபெட்டிஸ்ங்கிறது வந்து அந்த ஃபாஸ்டிங் இம்பேக்ட், ஃபாஸ்டிங் குளுக்கோஸ்ன்னு சொல்லுவாங்க, அபவ் 100 இருக்கும் அவங்களுக்கு, வித்தின் 110 பட் அபவ் 100 அப்படி இருக்கும். ஸோ அது வந்து ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ். ஸோ அந்த இட் இஸ் தே ஆர் ஆன் த வெர்ஜ் ஆஃப் ஆல்ரெடி தே ஆர் ஆன் த வெர்ஜ் ஆஃப் டயபெட்டிஸ் தான். மெயினாக டயக்னோசிஸ் ஆஃப் டயபெட்டிஸ் இஸ் பேஸ்ட் ஆன் பிளட் சுகர் லெவல். ஸோ இந்த ஹார்ட்டுன்னு பார்த்தும்போது நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னா பிளாக்கு, ஹார்ட் அட்டாக், ஹை கொலஸ்ட்ரால், ஸ்மோக்கிங், ஹை பிளட் சுகர், கொலஸ்ட்ரால் இப்படி தான் யோசிக்கிறோம். ஆனால் ஆயுர்வேதிக் டெக்ஸ்டில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஹார்ட் டிசீஸ்க்கு மெயின் ரீசனே எக்ஸர்ஷன். நம்மளால் செய்ய முடியாத செஞ்சு நம்ம அளவுக்கு மீறி ஓவராக யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகி நம்ம எக்ஸர்ட் பண்ணுறதுனால தான் ஹார்ட்டுக்கு சேலஞ்சே வரும். இப்போ இருக்கிற ஹார்ட் அட்டாக் அந்த காலத்தில் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அந்த காலத்துலேயும் பீப்புள் டைட் டியூ டு ஹார்ட் அட்டாக், பட் இட் வாஸ் நாட் அட் திஸ் ஏஜ். இப்போ இன்னைக்கு கூட பாருங்க, 20 வயசு 23 வயசு பசங்களாம் they have died because of heart attack. They never had diabetes, they never had cholesterol. அது எதனால அப்படின்னா பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன். ஸோ ஹார்ட் ஹெல்த் அப்படின்னும் போது வெறும் அக்ளூஷன் இல்லை, வேக்சின்ஸ்னு சொல்றாங்க, பட் அது ப்ரூவ் பண்ணல அவங்க. பட் இட் குட் பி தேர், we cannot say it is not there, it could be there. பட் ரீசெண்டாக அந்த 2 ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து அஃப்கோர்ஸ் he was obesity and he was not very physically active, but actor Vivek was very active. But அவரோட கேஸில் இட்ஸ் my reading and also verified with some people, he used to cycle for 15 kilometers per day. That exertion would have triggered his problem. Even Punit Rajkumar, he used to exercise beyond the limit. That was too high. Even where actors, I don't remember, but there are many examples where people faced heart attack in the gym. Gymla they collapsed. Varicose veins இன்னைக்கு ரொம்ப காமனா இருக்கு. So of course central obesity, prolonged standing, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் even lean people are getting varicose vein because they don't give importance to their health of the legs. The legs in the sense அவங்க வந்து காலுக்கு அடியில் தலானி வச்சு படுக்கணும் ஃபர்ஸ்ட் திங். இன்னொன்று பை நேச்சர் அவங்க பாடியில் வந்து வீன்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் என்ன மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்குலேச்சர் தான். அந்த மஸ்குலேச்சர் வீன்ஸோட வால்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் வேரிகோஸ் வந்து வராது. இல்லை வந்தாலும் ரொம்ப லேட் இயர்ஸில் தான் வரும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணால் தான் வரும். பட் சீக்கிரமாகவே வரதுக்கு காரணம் தே ஆர் வீக். அப்போது இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்.
ப்ளஸ் இப்போ இந்த வேரிகோஸ் வீன்ஸ்னால பல காம்ப்ளிகேஷன்ஸ் வருது எல்லாம் சொல்கிறாங்க. பட் at early stage, if we treat it, we can definitely reverse the problem. So varicose veins, if it is attended early, it can be reversed. So obesity, weight management பொறுத்த வரைக்கும் weight management is not just for the sake of social stigma. அது மட்டும் கிடையாது. அது தெரியும், மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் பண்ணுறோம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இட் ஷுட் பி holistic in the sense அது ஒரு லாங் ஸ்டாண்டிங்காகவும் இருக்கணும். அது பண்ணுறது வந்து நம்ம இட் ஷுட் பி, இப்போ பார்த்தீங்கன்னா people go for ஜிம்முக்கு போவாங்க, they enroll themselves, they take strenuous exercises, strenuous sessions, நல்ல பாடி ஷேப் கொண்டு வந்துருவாங்க. அப்புறம் they suddenly abruptly they stop it, they go off to their normal routine. ஏன்னா definitely if they start traveling, they go to their regular occupation, they can't go off to gym every day. So and now திருப்பி they gain weight, even sometimes double the actual weight. So எது சஸ்டைனபிளாக இருக்கோ அதுதான் ஒபிசிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஈவன் டான்சர்ஸ், எஸ்பெஷலி பரதநாட்டியம் டான்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஏஜில் ஆக்டிவ் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் போது தே வில் பி வெரி ஃபிட். பட் ஒன்ஸ் தே ஸ்டாப் டூயிங் தட், தே புட் அ வெயிட் அலாட். ஸோ அதனால் இட் ஹஸ் டு பி சஸ்டைனபிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட், ஸோ ஓவராலாக பார்க்கும்போது we should not panic much about even if we are diagnosed with something. See, panic is the main reason for all the miseries which we go through. The panic இல்லாம ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேம் ஆஃப் மைண்டும் இருக்கணும், அதே நேரத்தில் கேஷுவலாகவும் ஓவர் கான்ஃபிடண்டாகவும் இருக்கக்கூடாது. We should take the necessary steps and go to the next the measured steps. Like முன்னாடி வாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் ஹெல்த், நியூரோ ஹெல்த், cardiovascular health, everything is related to mind calmness. So mind has a major role to play in it. So that's why we need to keep ourselves in a good frame of mind. Next, peaceful breathing வந்து முக்கியம், முன்னாடியே பேசியிருக்கோம். So conscious eating and habits and diet choice, this is the summarize whatever we have seen so far. So conscious eating habits and diet choice is important. Warm water ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே, except for summer, when we ரொம்ப சம்மரில் வெயிலில் போயிட்டு பயங்கர தாகம், பயங்கர ஸ்வெட்டிங், ரொம்ப டீஹைட்ரேட், அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் வெந்நீர் குடிக்காமல் நார்மல் வாட்டர் குடிங்க. ஐஸ் வாட்டர், அப்போ கூட ஐஸ் வாட்டர் குடிக்கக்கூடாது, நார்மல் வாட்டர் குடிக்கலாம். மற்றபடி ஆல்வேஸ் வி ப்ரிஃபர் lukewarm வாட்டர். ஏன்னா பை அண்ட் லார்ஜ் நம்ம இங்கே இருக்கிற பீப்புள் லைஃப் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் we are all AC bound, ஏர் கண்டிஷன் தான் இருக்கும் most of the time. So warm water is always good. Early to bed and early to rise, which we always know. And allergies and seasonal challenges. இப்போ பாருங்க, இந்த காஃப் இப்போ வந்திருக்கு, this cough was not expected in this season. இது வந்து இன்னும் கொஞ்ச நாள் இருக்குன்றாங்க, ஆக்டிவ் நல்ல சம்மர் இருந்துச்சுன்னா போயிடுன்றாங்க. பட் இதுக்கு முன்னாடி ஒரு 2 months back again there was a particular phase of so many cough patients, especially in children, viral fevers, there were a lot of viral fevers that time. அப்போ சீசன் சேஞ்ச் ஆகும்போது இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் முடிஞ்சு கரெக்டாக மழை அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டெங்கு அவுட் பிரேக், சிக்கன் குனியா ஆகும். ஸோ த சீசனல் அவேர்னஸ், seasonal orientation வந்து நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி we should adapt ourselves so that we avoid such exposures. ஸோ ஆஸ்மா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ்மா பேஷண்ட்ஸ் பற்றி நான் ஜாஸ்தி பேசல. பட் ஆஸ்மா பேஷண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி, do we need to take medicine even if it is ayurvedic medicine entire life, or do we need to can we stop using this inhaler puff siroflon or popular Astalin they use. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாதான்றது இஸ் பியூர்லி சப்ஜெக்டிவ். சில பேருக்கு என்ன நம்ம பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நிறைய பேஷண்ட்ஸுக்கு பிகாஸ் மைண்ட் அண்ட் பிரீதிங் ஆர் ரிலேட்டட், வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஒன்லி இஃப் தே இன்ஹேல் they are peaceful, they are convinced that they are okay. So even without the outbreak of the attack of asthma or any acute symptom, they use it by default. So there the onus lies in the patient rather than the actual treatment. So இது வந்து ஒரு subjective topic தான், we can see that later. Next one. So a very commonly asked question, very popular topic, immunity க்கு என்ன சாப்பிடலாம். Next one. ஸோ இது பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டின்றது வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இம்யூனிட்டி இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் அவாய்டிங் காஃப், ஃபீவர், கோல்டு, ரெஸ்பிரேட்டரி சேலஞ்சஸ். எல்லாரும் நினைக்கிறோம்னா இம்யூனிட்டி இது மட்டும் தான். இம்யூனிட்டி அது மட்டும் கிடையாது. ஒருத்தருக்கு அலர்ஜி, வெதர் இட் இஸ் ஸ்கின் அலர்ஜி, ஃபுட் அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜி, எனி அதர் இன்ஃபெக்ஷன் மட்டுமே இம்யூனிட்டி கிடையாது. அலர்ஜியும் இம்யூனிட்டி ரிலேட்டட் தான். அதுவும் ஒருத்தருக்கு கஃபம்
கபத்தினால கபம்னா இந்த ஃப்ளம் இந்த மியூக்கஸ் அதனால மட்டும் அஃபெக்ட் ஆகலைன்னா இம்யூனிட்டி நல்லா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அவருக்கு ஹீட்னால ப்ராப்ளம் வரலைனாலும் அவருக்கு இம்யூனிட்டி நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கிரீன் கிராம் சூப் இஸ் வெரி குட். பச்சை பயிறு சூப் ஃபார் இம்ப்ரூவிங் த இம்யூனிட்டி. பெப்பர் ரசம், எஸ்பெஷலி பீப்புள் ஹூ ஆர் வல்னரபிள் டு டெவலப் கோல்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், காஃப். அப்புறம் வேப்பம்பூ ரசம் ஃபார் பீப்புள் ஹூ டெவலப் ஸ்கின் இஷ்யூஸ், நாட் பாயில்ஸ் பட் ஸ்கின் இஷ்யூஸ் வித் எக்ஸிமா, the வீப்பிங் எக்ஸிமா அந்த மாதிரி. அப்புறம் ரெஸ்பிரேட்டரி கன்ஜஷன், கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், அவங்களாம் திப்பிலி ரசம் சாப்பிடலாம். இந்த கோல்டன் மில்க் மஞ்சப்பொடி பாலில் கலந்து நைட் சாப்பிட்றது, ஸோ தட் இஸ் வெரி பாப்புலர். அது if there is no dry cough, if there is no gastritis or irritation in the stomach lining, people can go for it. பட் இல்லாட்டா டெய்லி எனக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி சேலஞ்சே வந்ததில்லை, எனக்கு கோல்டு காஃபே அவ்வளோ வராது அப்படின்னா அது எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட்டர் மில்க் அஃப்கோர்ஸ் இட்ஸ் குட் ஃபார் தி காலன் ஹெல்த், ஸ்டமக் ஹெல்த். நெல்லிக்காய் பச்சடி இஸ் வெரி குட், எஸ்பெஷலி இஃப் பீப்புள் ஆர் ஹேவிங் தட் பித்தா ஆர் ஹீட் ரிலேட்டட் ப்ராப்ளம் அண்ட் ஹூ விஷ் டு மெயின்டைன் குட் ஐசைட், அவங்களுக்கு அது நல்லது. சில்ட்ரனுக்கு பொதுவாகவே பால் வித் நெய் வித் பால், ஸோ பாலும் நெய், ஒரு ஸ்பூன் நெய் வெரி லூக்வார்ம் மில்க்ல கலந்து டெய்லி சாப்பிட்டாங்கனாலே அவங்க நல்ல ஒரு புஷ்டியான உடம்பும், ஒரு நல்ல ஒரு வெரி குட் ஸ்கின் டோன் அண்ட் வெரி குட் விஷன் they will have. Hot water, definitely hot water should be on top of this list for immune promoting foods. Next. Yeah. Hot water is, actual hot water is that. Boiled, we should call it as boiled water rather than hot water. Hot water is just heated water, but boiled water is what I mean when I say immune promoting. So diet only as medicine is true, but for the sake of prevention. Diet also as medicine is true for disease treatment. Medicine is diet is a state which we shouldn't aim for. We should never aim for. So மருந்தே நமக்கு சாப்பாடு ஆயிடக்கூடாது. Next one. So நலமாக வாழ்வோம். So healthy life ensures a graceful aging and essential component of an accomplished life. Let's embark on this human form of life with health as the driving force. So நீங்க சொன்ன மாதிரி first spoke on the wheel is health. So let that spoke run the wheel with all more energy. Thanks for your patient listening. Thank you, doctor. So பிபியில் ஒன்று கற்றுருக்கோன்னது கேட்குற கேள்வியை தெளிவாக கேட்கணும், மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி கேட்கணும், தேவையான்னு பார்த்து கேளுங்க. ஸோ வில் ஹேவ் 3 questions. ஸோ யோசிக்கிறீங்களா? கேள்வி தெளிவாக இருக்கணும், கேள்வி அதுதான் இங்கே முக்கியம். சார், இப்போ ஹாட் வாட்டர் பற்றி சொல்லியிருந்தீங்களே சார், அது கொஞ்சம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஹாட் வாட்டர்னா நம்ம அதை ஒரு 1 லிட்டரை 1/2 லிட்டரா எடுத்துக்கணும் அப்படின்னு, அது கொஞ்சம் எவ்வளோ குடிக்கலாம், என்ன டெம்பரேச்சரில் குடிக்கலாம், அல்லது டீட்டெயிலாக சொல்ல முடியும்? ஸோ அதான் சார், இப்போ ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி, அதை ஃபுல்லாகவே நம்ம காய்ச்சி குடிக்கிறதுங்கிறது ஒரு ஸ்டைல். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ சாயந்தரத்துக்குள்ளே அது ஆறிடும். சீசன் வந்து நமக்கு ஓரளவுக்கு ஹீட் இருக்குது சீசனில் அப்படின்னா நம்ம ஆறின தண்ணி குடிக்கலாம், ஆறின வெந்நீர் அப்படின்னு அந்த கான்செப்டும் நமக்கு உண்டு. ஆனால் ஒருவேளை அது குளிர்காலம் இல்லை ஏசிலேயே இருக்கும் அப்படின்னா நமக்கு எப்போவுமே கொஞ்சம் சூடாக தான் இருக்கணும், அப்போ தான் இதமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம அடிக்கடி ரீஹீட் பண்ணியும் குடிக்கக்கூடாது. தண்ணியும் இப்படி தான் அடிக்கடி ரீஹீட் பண்ணி குடிக்கக்கூடாது. ஸோ அப்பப்போ தான் நம்ம அதை பண்ணியாகணும். இது ஆஃபீஸ் செட்டப்பில் அது முடியாது. பட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கேன் ஆஸ் கம்பேர்ட் டு நார்மல் வாட்டர் which is prepared by boiling it and bringing it down to half, reducing it to half, can be stored in a thermo flask and you can take it. That is the best way to handle it. So அந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணி கொண்டு போனால் that is better. வேற ஏதாவது கேட்கணும்? ஆற வைக்க வேண்டாம், அது பொறுக்க சுடும்போது ஆற வச்சு குடிக்கலாம். பட் கொஞ்சம் லூக்வார்மா இருந்தால் இட்ஸ் குட். Hi doctor. To your right, this is Sagarika. So my question is, there are different types of diets like Mediterranean, paleo, vegan, keto, intermittent fasting. Which one do you recommend and why do you recommend that? Can you give a brief, say or a day morning to night you can have this as your meal plan அப்படிங்கிறது. There is
total amount of carbs, proteins, fat இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு meal plan வச்சா it will be perfect அப்படி. Yeah, see, I can give you a general view because it is purely individualistic. The planning of diet is usually individualistic based on the person's, you can be seen. So based on the person's digestive capacity, lifestyle, and also the constitution. So how they gain that weight. So we always think that we only think about how to lose weight, but we never think very deep about how we gain the weight. It has never happened overnight. It has happened over the years or over a few months. So we have to go in that way. We have to go on the same track and we have to handle that. அப்படி பார்க்கும்போது நீங்க மார்னிங் it is always actually truly speaking it is better to have a direct lunch than a breakfast or very heavy breakfast badala direct heavy lunch and then early evening dinner. That is the best way to manage weight and it will help in the long run. The body will also adjust to it easily, but in this setup, in today's setup, it's not possible. So what we do is we break that heavy lunch into two. We take a part of it in the morning as a breakfast and we have the next part of it as a lunch. The thing is better to not to have lunch after 1 p.m. or maximum after 1:30 அதுக்கப்புறம் lunch வேணாம். ஏன்னா அதுக்கப்புறம் lunch எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்பு weight போடும். After 1:30 even if you choose to eat less, பசி மீறி போகும்போது என்ன ஆகும்னா most of us have this tendency to eat the same food which we missed out during the lunch, the actual lunch time. அது தப்பு. You should have lunch. If we miss out at the right time, we have to reduce it. We should take it lukewarm and very at least 30% lesser than what it used to be as the actual lunch quantity. அது முக்கியம். அப்புறம் நைட் வந்து before 8, after 8 சாப்பிடக்கூடாது, before 8 சாப்பிடணும். அதுவும் லைட்டாக தான் சாப்பிடணும். Just ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட we did it with our patient. What we did was we told the patient to observe his weight in empty stomach in the morning, then after food. This was done for 3 days. So அவங்க யூசுவலா சாப்பிட்ற ஃபுட்டில் it remained the same, but when they took some food, some sweet was served from outside. So the sweet சாப்பிட்டதுக்கு அப்புறம் there was a marginal increase in weight after the food intake, and empty stomach weight also was increased. So what we can understand is that maybe it was just 1 or 2 patients which we saw and the constitution was like that. A different constitution will have pitta based constitution, they digest very well, they metabolize very well. So for them, as you said, the calorie requirement that will be different. If that is a vata based constitution, they have a very erratic digestive system, unpredictable. Some foods today they will digest, tomorrow they won't digest. So it's like that. So for them, we need to sit and work it out, and we should use something for green gram soups on earlier. So green gram based food is more cooked with little pepper and little ghee is very relevant to people of that constitution. So what I would personally say is to square down the recipe for weight reduction based on the textual recommendation and Ayurvedic assessment, and then tabulate it based on the nutritional values. So that will be more holistic rather than going from this direction towards Ayurveda. So what happens is the individual requirement and constitution is also fulfilled in that case, and nutritional thing is also monitored. I hope I answered your question, but we cannot answer like the paleo diet, Mediterranean diet. Adha pathi enakku avlo detail theriyadu, but intermittent fasting, regarding that, what I can say is whichever mode you choose to follow for weight reduction, it should be at least such a way that it is followed for 2 years continuously, because the body, if you fall back to your usual routine, definitely the body is not going to remain the same. It is going to gain weight again. So அவ்வளோ சின்ன டயத்துக்கு அதை உடம்பு போட்டு வருத்திக்கிறதுக்கு பதிலாக லாங் டேர்மில் எது ஒர்க் அவுட் ஆகுமோ அதை பண்ணுறது பெட்டர். ஈவன் if we are understanding what we eat and the energy we spend, diet intake to activity ratio, if we are aware of this and we keep tracking this, that itself is good enough. Again, affirmation also comes here. Affirmation in the sense, if we think that okay, we are already losing weight, if we are already becoming better in terms of fitness, that itself is an added bonus for weight reduction. Thank you, doctor.
ஃபர்தர் கொஸ்டின்ஸ் மேபி டீ சாப்பிடும்போது கூட டாக்டர் கிட்ட கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். நோ வில் டேக் இட் லேட்டர் வித் டாக்டர். ஸோ நம்ம டிஜிட்டல் டைரக்டரின்னு ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிஜிட்டல் டைரக்டரி அப்படின்னா என்ன தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது கேள்விப்படாதவங்க இருக்கீங்களா? ஓகே. ஸோ டிஜிட்டல் டைரக்டரி ஒன்று ஏற்கனவே ரிலீஸ் பண்ணோம். இன்னைக்கு 2.0 இஸ் கோயிங் ரிலீஸ். ஸோ இட் இஸ் நாட் தி நம்பர். ஸோ அதில் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் மாற்றி இருக்கும். ஸோ ஐ வெல்கம் அகிலா மேடம் டு ரிலீஸ் தி டிஜிட்டல் டைரக்டரி ஆஃப் சென்னை பிபி சர்க்கிள் 2.0. ஒரு 1 மினிட்ல எல்லாரும் உங்களோட சர்க்கிள்ல வாட்ஸ்அப்ல பாருங்க. ஐயோ இருங்க, நான் பாட்டுக்கு இதெல்லாம் பண்ணா டென்ஷன் ஆயிடும். ஓகே 5 4 4 3 2 1